பாருங்க, ஒரு மனுஷன் கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, मनुष्य के पास आके यहोवा बोल रहे हैं, அவர் வந்து தன்னை அடையாளம் படுத்துகிறார், वो இன்ட்ரோடியூஸ் अपने பண்றாரு. आप को इंट्रोड्यूस कर रहे हैं। பெரியவருங்க அவரு. वो तो इतने बड़े परमेश्वर हैं। அவர் நம்ம கிட்ட வந்து நின்னு நான் தான் உன் தேவன் சொல்லிட்டு சொல்றாரு. वो हमारे पास आके बोल रहे हैं, मैं तेरा परमेश्वर हूँ। ஆனா இறங்கி இந்த உலகத்துல लेकिन ये संसार में என்ன பண்ணுவாங்க क्या करेंगे? பாருங்க, அவர் வந்து वो आके நான் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, हमें देखकर बोल இந்த रहे हैं, மாசத்துல பயப்படாதே, मत डर बोल रहे हैं, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा करके बोल रहे हैं। யாருங்க இப்படி சொல்லுவா? कौन ऐसा बोलेंगे? இல்லையா? சின்ன பிள்ளைக்கு தான், இல்ல கடைசி பிள்ளைக்கு தான், जो छोटे हैं, சின்ன பையனுக்கு தான், जो चुटकी हैं, இல்ல சின்ன பொண்ணுக்கு தான் चुटका या चुटकी हैं जिनको அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. बहुत प्यार देते हैं। அந்த மாதிரி பிதா उसी तरह हमारे परमेश्वर பெரியவர் இயேசு, बड़े तो यीशु मसीह हैं, நம்ம எல்லாம் சின்னவங்க, हम लोग उनके लिए चुटकू हैं, அதனால ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு. इसलिए हमें बहुत प्यार करते हैं। நான் எப்படி இந்த உலகத்தை உண்டாகணும்னா சொல்லி தான் உண்டாகணும்னு வரு. वो बोलेंगे मैं इस संसार को कैसा सृजा, मैं वचन बोल के सृजा करके। ஆகவே தான் நீங்க எல்லாம் சொன்னாதான் சில காரியம் நடக்குங்க. ऐसे आपके जीवन में भी आप बोलने से ही आपके लिए काम होगा। அதனால தான் நம்ம விசுவாச அறிக்கையை செய்ய சொல்றோம். इसलिए हम विश्वास के जो घोषणा है वो करने के लिए बोलते हैं। ஆமென். आमीन। அடுத்த வாரம் இங்க காலைல இருக்குதுங்க. अगले हफ्ता यहाँ पर सुबह आराधना है। அடுத்த வாரம் சாயங்காலம் அங்க நமக்கு மீட்டிங் இருக்குது. अगले திலப்புழா. हफ्ता शाम में वहाँ पर उद्घाटन है। காலையில இங்க வந்துருங்க. सुबह यहाँ पर आ जाना। சாயங்காலம் அங்க 5:30 மணிக்கு அங்க வந்துருங்க. वहाँ पर 5:30 बजे शाम में आ जाना। எல்லாரும் முன்னே வந்துருவாங்க. सब लोग जल्दी आ जाना। எல்லாமே வந்து சர்ச்சில் வந்து அவங்கவுங்க வேலைங்களை அவங்க கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். अपना अपना काम सब लोग कलीसिया के लिए आप करना है खुद ही। நம்ம வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறோம். हम सब एक परिवार के जैसे हैं। சபை என்பது ஒரு குடும்பம். कलीसिया एक परिवार है। தேவன் வந்து தலையாக இருக்கிற, நம்ம சரீரமாக இருக்கிறோம். परमेश्वर सिर है और हम सब उनके अंग हैं। குடும்பத்தில் அவங்கவுங்க வேலையை செஞ்சால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். परिवार में सब अपना अपना काम करने से परिवार अच्छा रहेगा। ஆமென். आमीन। அதனால் அங்கே போன பிறகு वहाँ जाने के बाद நீங்கள் வந்து அவங்கவுங்கள ஒரு வேலையெல்லாம் பொறுப்பெடுத்து கண்டிப்பாக செய்யணும். एक एक जिम्मेदारी लेना है, वो अपना अपना जिम्मेदारी निभाना है। செய்வீங்களா? आप करेंगे? ஜெயலலிதா அம்மா கேட்குற மாதிரி கேட்குறா, செய்வீங்களா? क्या आप लोग करेंगे? வாய் திறக்கல பர்சன் நிறைய பேர், நான் செய்வேன்னு சொன்னீங்க தான் நடக்கும். அது करेंगे करके बोलिए आप। ஆமென். आमीन। சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति करेंगे। பாருங்க, நான் போன வாரம் முடிக்கிறப்போ, पिछले போன हफ्ता வாரம் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ, போன நைட் சனிக்கிழமை खत्म करके आने के टाइम ஒரு நயா பைசா கூட கிடையாது. சண்டே, वो संडे के दिन मेरे पास पैसा नहीं था। சண்டே தூங்குறேன், சாயந்தரம் நைட்டு 10 மணிக்கு. संडे में रात को सो रहा था। அதுக்கு முன்னே வந்து ஒரு சர்ச்சுக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருந்துச்சு, போகணும். इवनिंग एक मीटिंग में गया था मैं। அங்கே போயிட்டு கூட்டத்தில் கலந்துக்கணும். वहाँ पर हमने भाग लेके என்கிட்ட இருந்த கடைசி காசை கொஞ்சம் எடுத்துன்னு போய் காணிக்க போட்டேன். वो जो पैसा मेरे पास बचा था उसको मैं दान में दे दिया। அதுக்கப்புறம் காலையில் 0. उसके बाद मेरे पास बिल्कुल पैसा नहीं था। இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் விசுவாசிங்க, தெரியுதா? आप विश्वास के साथ सुनना है। இது பாஸ்டருக்கு மட்டும் நடக்காது, सिर्फ पास्टर के लिए नहीं हो रहा है, உங்களுக்கும் நடக்கும். आपके जीवन में भी होगा। நானும் அந்த இடத்துல வந்து தான் இங்கே ஊழியத்துக்கு வந்துக்கிறேன். मैं भी आपके स्थान से ही मैं यहाँ पर प्रचारक बना हूँ। 10:45 ஒரு ஃபோன் வந்துச்சு. நைட்டு 11 बजे एक फ़ोन मुझे आया। உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கிறேன், ஒரு அமௌண்ட் இருக்குது, வந்து வாங்கிக்கிங்க. एक अमाउंट है, आप आके मेरे से ले लेना करके एक फ़ोन आया था। இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பொய் சொல்லணும்னா என் பிள்ளைங்க எனக்கு அவங்க சாட்சி, இவங்க என் மனைவி சாட்சி. नहीं बोल रहा हूँ, मेरे बच्चे और मेरी पत्नी इसके गवाह हैं। நாங்கள் 4 பேரும் ஒளிவு மறைவு இல்லாத வாழ்வோம் என் குடும்பத்தில். हमारे बीच में कोई छुपा कर नहीं जीते हैं हम। என் ஃபோனை எடுத்து அவர் பார்ப்பாரு, அவங்க பார்ப்பாங்க, எல்லாருமே என் மனைவி எல்லாருமே நாங்கள் ஒன்றா உட்காந்து பேசிப்போம். मेरे फ़ोन निकाल कर तो मेरे बच्चे भी देखते हैं। உங்கள் வீட்டில் எப்படி, आपस में बात करते हैं। உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க? आपके घर में आप लोग कैसे हैं? ஃபேமிலினா அதாங்க. परिवार बोलने से ऐसे ही रहना है। சபையில் அப்படி தான் கற்றுக் கொடுக்குறோம். हम कलीसिया में यही सिखाते हैं। சும்மா குடும்பமாக வாழ்கிறது இல்லை மட்டும் இல்லை, குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். परिवार में सब लोग एक मत रहना है। ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் கீழ்ப்படிஞ்சு போகணும். एक आज्ञाकारी रहना है। அதெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்தினா தான் வரும். ये सब परमेश्वर की महिमा करने से आपको ये गुण आएगा। சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுனால வாழ்க்கை மாறுறதில்லை. कलीसिया में சொல்லி கொடுக்குறத கேளுங்க.
कलीसिया में आके जाने से कोई परिवर्तन नहीं आएगा। जो आमेन। सिखाते हैं वो सीखना है आप। அல்லேலூயா. आमेन। ஆகவே நான் திருப்பி இங்கே சொல்கிறேன், मैं फिर से நீங்கள் बोल रहा हूँ, உங்களுடைய நல்வாழ்வுக்காக இதை சொல்லிக் கொடுக்குறேன். आपके जीवन अच्छा रहने के लिए मैं सिखाता हूँ। பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அற்புதம். एक अद्भुत कार्य है। போன செவ்வாய்க்கிழமை நெல்லூருக்கு போனோம் ஊழியத்துக்கு. इसलिए मंगलवार को नेल्लूर में गए थे। பாருங்க, இவ்வளோ வேலை வச்சுன்னு இருக்கிறோம், இவ்வளோ வேலை வச்சுக்கணும். यहाँ पर भी इतना काम करके हम जा रहे हैं। அதெல்லாம் போன வாரம் அறிவிக்கல, செவ்வாய்க்கிழமை நெல்லூர் ஊழியத்துக்கு போகிறோன்ட்டு. मंगलवार के नेल्लूर में गए थे हम प्रचार के लिए। போய் ஒரு 4,500 போய் ஊழியத்தை விதைச்சிட்டு வந்தேன், ஊழியம் பண்ணிட்டு. वहाँ जाके मैं 4,500 रुपये वहाँ पर मैं सेवकाई में खर्च करके आया। அவ்வளோ தேவைகள் மத்தியில் यहाँ पर तो मुझे इतना बहुत ज़रूरतें हैं। அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ये जो मसीह जीवन है परमेश्वर पर निर्भर करके जीना है। ஆமென். आमेन। நான் கூட போன வாரம் சொன்னேன்ல, मैंने पिछले हफ्ता बोला था, நம்ம பணத்தை நம்பி வாழல, हम पैसे के ऊपर तो निर्भर नहीं करते, கர்த்தரை நம்பி வாழ்கிறோம். हम परमेश्वर पर भरोसा करते हैं। பணத்தில் வாழ்கிறவங்க உலகத்தில் இருக்கிறவங்க, पैसा से जो जीते हैं वो संसारिक हैं। நம்ம விசுவாசத்தில் வாழ்கிறவங்க, हम तो विश्वास से जीते हैं, இல்லை ஆசீர்வாதத்தில் हम வாழ்கிறவங்க आशीष में जीते हैं। அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் யோசிப்பீங்க. ऐसा बोलने से आप सोचेंगे। அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்னைக்கு. उसके लिए एक उदाहरण मैं बता रहा हूँ। போன வாரம் சொன்னா என்னன்னு தெரியல, पिछले हफ्ता बताया कि பிளைண்டாக சொன்னேன். मैं ऐसे थोड़ा सा बताया था पिछले हफ्ते, ஆனால் உதாரணம் கொடுக்கல. लेकिन मैंने पिछला हफ्ता तो उदाहरण नहीं दिया। அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்டேயும் பணம் தான் இருக்குது. उनके संसारिक लोग के पास भी पैसा है, हमारे पास भी पैसा அவங்களும் பணத்தில் தானே வேலை செய்கிறாங்க, அவங்களும் பணத்தில் தானே வாழ்கிறாங்க. वो भी पैसा में ही जीते हैं। நம்ம மட்டும் ஆசீர்வாதத்தை வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க. हमको आशीष में जिएंगे करके आप बोल रहे हो करके पूछेंगे। பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற பணம் आपके पास जो पैसा ஆசீர்வாதத்தின் பணம், है वो आशीष के द्वारा आया है। அவங்ககிட்ட இருக்கிற பணம் उनके पास जो पैसा है ஆசீர்வாதம் இல்லாத பணம். उस पर कोई आशीष नहीं है। பாருங்க, ஒரு விசுவாசி நிற்க வச்சுக்கிறீங்க, एक विश्वासी को यहाँ खड़ा करते हैं, ஒரு ஆண்டவர் அறியாத மனுஷனை நிற்க வச்சிருக்கிறோம். जो प्रभु को नहीं जानते हैं उनको भी यहाँ पर खड़ा करते हैं। இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உலகத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ये दोनों को देख के संसार में पूछने से क्या बोलेंगे? மனுஷர்கள் தான் சொல்லுவாங்க. मनुष्य ही व्यक्ति हैं करके बोलेंगे। ரெண்டு நபருங்க, ரெண்டு மனுஷங்க, 2 व्यक्तियां हैं करके बोलेंगे, அல்ல ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், चाहे वो महिला हो या पुरुष हो। ரெண்டு பேரும் மனுஷன், ரெண்டு பேரும் மனுஷன் அப்படின்னு தான் 2 சொல்லுவாங்க. जन करके बोलेंगे। ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம்? लेकिन हम कैसे बोलेंगे? ஒருத்தர் இயேசு உள்ளே இருக்கிறார், ஒருத்தருக்குள்ளே இயேசு இல்லை. एक जन के अंदर तो यीशु मसीह अंदर है, एक में नहीं है करके हम ஒருத்தர், बोलेंगे। ஆனால் ரெண்டு பேர் வெளியே பார்க்கறதுக்கு மனுஷன் தான். लेकिन देखने पर तो दोनों एक तरह ही दिखते हैं। அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட பணம், वैसे ரெண்டும் ही பணம் उनके தான். पास जो पैसा है और हमारे पास जो पैसा है, पैसा तो पैसा ही है। உங்ககிட்ட இருக்கிற பணம் ஆசீர்வாதமான लेकिन பணம், आपके पास जो पैसा है वो आशीष के द्वारा आया அவங்ககிட்ட है। இருக்கிற பணம் ஆசீர்வாதம் இல்லாத பணம். उनके पास जो पैसा है उसमें आशीष नहीं है। எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? कितने लोगों को समझ में आ रहा है? அதனால தான் நீங்கள் நான் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறோம், பணத்தில் வாழல. इसलिए आप और हम तो आशीष के द्वारा जीते हैं, पैसे के द्वारा नहीं। இதெல்லாம் விசுவாசிங்க, விளங்கிக்கணும், அப்போ தான் வாழ்க்கை மாறும். विश्वास कीजिए और इसको ग्रहण भी करना है। இப்போ சொன்ன உடனே அப்படியே அதெல்லாம் பிடிச்சிக்கணும். அப்படியே ये जो हम बोलते हैं तो उसको पकड़ लेना है। நான் சொல்லும் போது ஆமாம் நம்ம தான் பணத்தை செலவு பண்ணுறோம், பணம் இல்லாது. पैसा आप बोलेंगे हम तो ரெண்டு पैसा மனுஷன் खर्च நிற்க कर रहे வச்சா ஒருத்தவங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாரு, ஒருத்தவங்களுக்குள்ள தேவன் இல்லை. हैं। वो जो व्यक्ति में एक में तो यीशु मसीह अंदर है, एक में ஆனால் नहीं உலகம் है। பார்க்கும்போது ரெண்டு பேரையும் மனுஷனை தான் பார்க்குது. लेकिन संसार जब देखेगा तो दोनों को व्यक्ति के रूप में ही देखेगा। உலகம் பார்க்கும்போது ரெண்டு பேர்கிட்ட இருக்க வெறும் பணம் தான் பார்க்குது. लोग तो जो दोनों जन के पास ही पैसा को ही देखेगा। ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அது பணமாக பார்க்கக்கூடாது, ஆசீர்வாதமாக பார்க்கணும். लेकिन आप जब देखोगे वो पैसा को आशीष के रूप में देखना है। ஆமென். आमेन। எத்தனை பேர் ஆமென்றீங்க? कितने लोग आमेन? அல்லேலூயா. आमेन। சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். अभी हम वचन में जाएंगे। பாருங்க, இதெல்லாம் முன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த உள்ளே போகிறதுக்கு முன்னே இந்த காரியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ये सब पहले से ये सब आपका अंदर ग्रहण करना है, इसलिए मैं आपको बोल रहा हूँ ये सब। பாருங்க, எல்லாமே ட்ரில்லிங். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. ये जो मसीह जीवन है वो विश्वास के साथ जीना है। அப்படியே வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாதுங்க. ऐसे ही नहीं जी के जाना है, அப்படி இருக்கிற மாதிரி அப்படியே போய் நிற்கலாம், அப்படி கிடையாது. ऐसे चले जाना ये मसीह जीवन नहीं है। ஆகவே ஏசாயா புஸ்தகம் यशाया இந்த மாதம் வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்குத்தத்தை का जो பார்ப்போம். वचन है वो निकालेंगे हम। ஏசாயா புஸ்தகம் यशाया निकालेंगे, 41, उसमें 41, அதில் 13, 14 வாசிக்கிறேன். उसमें 13 और 14 पढ़ेंगे। வாசிக்கிறேன். आमेन। உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு
துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். வாசிங்க. अभी 13 और 14 पढ़ेंगे। क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा तेरा दाहिने हाथ पकड़कर कहूँगा, मत डर, मैं तेरी सहायता करूँगा। हे कीड़े सरी के याकूब, हे इस्राएल के मनुष्यों, मत डरो, यहोवा की यह वाणी है, मैं तेरी सहायता करूँगा। इस्राएल का पवित्र तेरा छुड़ाने वाला है। आमेन। பாருங்க, இங்க சொல்றாரு உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் அப்படின்றாரு. यहाँ पर 13 मैं तेरा परमेश्वर यहोवा करके बोल रहे हैं। எத்தனை பேர் கேக்குறீங்க நல்லா கேளுங்க. सुन रहे हैं। இங்க சொல்றாரு ஒரு மனுஷனை பார்த்து एक व्यक्ति को देख के बोल உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு आपको और हमें देखकर परमेश्वर உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் அப்படின்றாரு. मैं तेरा परमेश्वर यहोवा करके बोल रहे हैं। பாருங்க, ஒரு மனுஷன் கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, मनुष्य के पास आके यहोवा बोल रहे हैं। அவர் தன்னை அடையாளம் படுத்துகிறார், இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, इंट्रोड्यूस कर रहे हैं। பெரியவருங்க அவரு. वो तो इतने बड़े परमेश्वर हैं। அவர் நம்ம கிட்ட வந்து நின்னு நான் தான் உன் தேவன் சொல்லிட்டு சொல்றாரு. हमारे पास आके बोल रहे हैं मैं तेरा परमेश्वर हूँ। ஆனா இந்த உலகத்துல लेकिन ये संसार में என்ன பண்ணுவாங்க, क्या करेंगे, மனுஷர் क्या करते பெரியவங்க வந்து பெரிய ஆள் வந்து உங்ககிட்ட நான் தான் உனக்கு சொந்தக்காரன், இல்லை நான் தான் உனக்கு முதலாளி, நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. कोई महान पुरुष आके वो अपने आप को इंट्रोड्यूस नहीं करेंगे, ஏன்னா அவங்க இறங்கி வர மாட்டாங்க. क्योंकि वो अपने आप को दीन नहीं करेंगे। நம்ம தான் சின்னவங்க தான் நம்ம இறங்கி போகணும் இந்த छोटे உலகத்துல. लोग ही उनके पास जाना है करके संसार में बोलते ஆனா हैं। உங்க தேவன் என் தேவன் பெரியவர். लेकिन आपके और हमारे परमेश्वर तो बहुत बड़े हैं। அவர் என்ன சொல்றாரு, वो क्या बोल रहे உங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து हैं, वो आपके पास हमारे पास आके क्या बोल रहे हैं, நான் தான் உன் கடவுள்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறார், मैं तेरा परमेश्वर हूँ करके वो अपने आप आके बोलते हैं, அறிமுகப்படுத்துகிறார். अपने आप को इंट्रोड्यूस करते हैं। அப்ப பாருங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. परमेश्वर कितने महान हैं। நம்ம பாருங்க, நம்ம தான் சின்ன ஆள் தான் போயிட்டு हम छोटे लोग ஜனங்க பெரிய பெரிய ஆள் வந்தாங்கன்னா बड़े लोग जब आते हैं तो நான் இந்த ஊரில் இருக்கிறேங்க, நான் இதில் இருக்கிறேங்க அப்படி சொல்லுவோம். हम जाके उनसे बोलते हैं हम यहाँ पर रहते हैं, वहाँ पर रहते हैं करके हम अपने आप को इंट्रोड्यूस करते हैं। பெரியவங்க வந்து बड़े लोग உங்ககிட்ட பேச மாட்டாங்க. हमसे बात नहीं करते हैं। இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் வந்தார் வச்சுங்களேன், यहाँ पर कोई एक बहुत बड़ा एक्टर आने से அவர் வந்து உங்ககிட்ட நேராக வந்து பேசுவாரா, क्या वो आपके पास आके बात करेंगे? அவங்க கிட்ட வராதையும் தான் ஓடுவாங்க. वो नजदीक नहीं आना करके तो भागेंगे। ஆனா நம்ம கர்த்தர், लेकिन हमारे நம்ம உண்டாக்குன கர்த்தர், हमारे அவர் நேரா வந்து சொல்றாரு நான் தான் உன்னுடைய கடவுளாய் கடவுள் बोल रहे हैं मैं तेरा परमेश्वर हूँ। பாருங்க, இந்த காலை வேளையில இதெல்லாம் விளங்கிக்கனா தான் நம்ம கர்த்தர் समय में आप ये सब समझना है। கர்த்தர்கிட்ட இருந்தாலும் என்ன பண்ணோம், நேரம் ஆச்சுன்னா வீட்டை விட்டு ஓடி வந்துருவோம், நடந்தாது ஓடி வந்துருவோம். हम तो देर होने से कैसे भी हम भाग के आ जाते हैं। ஏன்னா கர்த்தரை குறித்து சரியா விளங்கினால தான் கர்த்தரா ட்ரெயின் பிடிக்க ஓடுறோம், ट्रेन पकड़ने के लिए तो भागते हैं। ஆனா அவர்கிட்ட வருது, அவரா இருப்பார், लेकिन उनके पास आने के लिए तो झिझकते हैं। ட்ரெயின் பிடிக்கலாம் கூட வாழ்க்கை பரவாயில்ல, ट्रेन नहीं पकड़ने से भी कोई बात नहीं, இவரை பிடிக்கலன்னா காலி. लेकिन परमेश्वर को नहीं पकड़े तो आप तो एकदम खाली हो அவர் जाएंगे। சொல்றாரு, वो बोल रहे हैं நான் உன் வலது கையை பிடித்து मैं तेरा दाहिना हाथ को पकड़ कर कहूँ பயப்படாதே, मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன் मैं तेरी सहायता என்று करूँगा, சொல்லுகிறேன். ऐसा बोलते हैं। பாருங்க, அவர் வந்து वो आके நான் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, हमें देखकर बोल இந்த रहे हैं மாசத்துல பயப்படாதே, मत डर बोल रहे हैं, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूँगा करके बोल रहे हैं। யாருங்க இப்படி சொல்லுவா? कौन ऐसा बोलेंगे? இந்த உலகத்துல வந்து ஒரு மனுஷன் பெரிய லெவல்ல இருக்க நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லுவானா? कोई बड़ा महान पुरुष आके ऐसा बोलेगा कोई? அவங்களாம் பெரிய பெரிய ஆளை பார்த்து தேடுவாங்க. वो तो और भी बड़े बड़े लोगों के पास ही जाएंगे। ஆனா இவரு लेकिन हमारे சாதாரண மனுஷன் உங்களை என்னையும் பார்த்து साधारण लोग हम लोगों को देख के बोल रहे हैं பயப்படாதே, मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा। சொல்லுங்க, வாய் திறந்து பயப்படாதே, आप बोलिए मत डर, கர்த்தர் எனக்கு துணை. परमेश्वर मेरी सहायता சொல்லுங்க, கர்த்தர் करेंगे, எனக்கு துணையா இருக்கிறார். परमेश्वर हमारी सहायता करेंगे। आमीन। बोलिए आप आमीन। இந்த பிப்ரவரி மாசம் அதை நம்புங்க, கர்த்தர் फरवरी உங்களுக்கு துணையா महीने में இருப்பார். आप ये बात मानिए। பிறகு சொல்றாரு, उसके बाद बोल रहे हैं யாக்கோப்பு என்னும் பூச்சியே, हे कीड़े सरी के याकूब, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, हे इस्राएल சிறு கூட்டமே பயப்படாதே, திருப்பி வருது, मत डरो करके बोल, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा। கர்த்தர் சொல்ற இந்த மாசத்துல உங்களுக்கு அவர் துணையா இருப்பார். परमेश्वर बोल रहे हैं எல்லா वो हमारी எல்லா सहायता மாசம் அவர் தான் करेंगे। துணை, वो तो हर महीने हमारी ஆனா सहायता करेंगे। கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு துணையா இருப்பார் लेकिन इस महीने का जो वचन दिया है वो हमारी सहायता करेंगे। என்று கர்த்தரும் இஸ்ரவேல் பரிசுத்தருமாய் உன் மீட்பர் உரைக்கிறார். इस्राएल का पवित्र हमसे बोलते हैं। எப்படி சொல்றத பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. ये सब
सुनने से बहुत मुझे आश्चर्य हो रहा है। பிறகு பார்த்தீங்கன்னா और भी 15-16 வாசிக்கிறேன். 15 और 16 पढ़ेंगे। இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதராக ஒப்பாக்கிடுவாய். देख मैंने तुझे चुरीले दामने का एक नया और उत्तम यंत्र ठहराया। तू पहाड़ों को दांव दांव कर सूक्ष्म धूल कर देगा और पहाड़ियों को तू भूसे के समान कर देगा। 16 அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். तू उनको फटकेगा और पवन उन्हें उड़ा ले जाएगा और आंधी उन्हें तितर बितर कर देगी, परंतु तू यहोवा के कारण मगन होगा और इस्राएल के पवित्र के कारण बड़ाई मारेगा। आमीन। பாருங்க, இங்கே நான் ஒரு 2-3 காரியம் சொல்ல போகிறேன். इसमें 2-3 विषय मैं बोलने वाला हूँ। ஆண்டவர் என்னோட பேசுனதை உங்களுக்கு சொல்கிறேன். परमेश्वर मेरे से बात किए। இங்கே சொல்லப்படுது, यहाँ पर बोल रहे हैं சிறு பூச்சே, यहाँ पर बोल रहे हैं तू சிறு பூச்சே. कीड़े सरीखे करके அது बोल மட்டும் रहे இல்லை, என்னன்னா இங்கே வந்து இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் சின்னவன் அப்படின்னு हैं। சொல்லப்படுது. छोटा वर्ग के लोग बोलते हैं। சின்னவன் 1000 छोटा वर्ग के लोग तो हजारों बनेंगे, சிறியவன் பலத்த ஜாதியமாவான். वो छोटा एकदम बलवंत बनेगा, ऐसा है कहा கர்த்தர் பாருங்க, यहोवा। நீங்க இந்த காலை வேளையில நான் சாதாரண ஆளு சின்ன ஆளு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, मैं छोटा हूँ, मैं साधारण व्यक्ति हूँ करके सोचेंगे तो பெரிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். बड़ा परमेश्वर हमारी सहायता करेंगे। அவர் சொல்றாரு, நீ சின்னவனா இருக்கிறியா, तू कीड़ा के जैसा है, உன்னை தான் போரடிக்கிற ஒரு பெரிய மனுஷனா மாத்த போறேன். तुझे ही छुरी वाले दामने के एक नया उत्तम यंत्र बनाऊंगा। அது மாத்திரம் உனக்கு ஷார்ப்பாக்குவேன், புதிதும் கூர்மையாக்கிடுவேன்றாரு. तुझे एकदम एक उत्तम यंत्र बनाऊंगा करके बोल रहे हैं। உனக்கு பெரிய ஒரு यंत्रமாக்குவேன். तुझे एक उत्तम यंत्र बनाऊंगा। பெரிய ஒரு यंत्रமாக அப்படின்னா உனக்கு பெரிய ஒரு பவர்ஃபுல் ஒரு மனுஷனா ஆக்குவேன். तुझे इतना बड़ा पराक्रमी बनाऊंगा करके बोल रहे हैं। எப்படிப்பட்ட பவர்ஃபுல்? कितना पराक्रम மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதராக ஒப்பாக்கிடுவையா. तो पहाड़ों को दांव दांव कर सूक्ष्म धूल कर देगा और पहाड़ियों को भूसे के समान कर देगा। எல்லா பிரச்சனைகள் நொறுக்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு தருவேன்றார். सारे परेशानी को धूल धूल करने का वो जो शक्ति तेरे ऊपर रखूंगा करके। உங்களுக்கு முன்னால இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், तुम्हारे सामने का सारे परेशानियों, அது வியாதியா இருக்கலாம், चाहे वो बीमारी வறுமையா இருக்கலாம், या गरीबी हो, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகள், कोई भी परेशानी हो, எல்லாத்தையும் நொறுக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு தருவார். सूक्ष्म धूल कर देगा उसको। आमीन, आमीन जीसस। அதனால சாதாரண ஆளை யோசிக்காத, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. आप अपने आप को साधारण व्यक्ति கடவுள் नहीं வந்து समझना। உங்களை சின்னவனா இருந்தாலும் आप छोटे रहने से भी உங்களை பெரிய காரியம் செய்ய வைக்க போறார். आपके द्वारा बहुत बड़ा कार्य करने वाले हैं। ஆகதான் எனக்கு சின்ன சபை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. इसलिए मुझे छोटा कलीसिया तो बहुत खुशी होती है, ஏன்னா சின்னவனை தான் பெரிய ஆளாக்குவான், क्योंकि छोटे लोगों को ही परमेश्वर बड़ा बनाते हैं। சிறியவனை தான் பலத்த ஜாதியாக்க जो போறாரா. छोटा है उसको ही बलवंत बनाते ஆகதான் சின்னவன் சொல்றதுக்கு हैं। इसलिए मैं छोटा बोलने से நான் வெக்கப்படுறது இல்லை. मैं कभी शर्मिंदा नहीं होऊंगा। நிறைய பேர் பாருங்க, बहुत लोग ஒரு சாதாரண ஆளு சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க. साधारण लोग व्यक्ति बोलने के लिए लज्जित होते हैं। எவ்வளவு பெரிய எப்படி இருக்கீங்க, आप कैसे हैं बोलने से? நாங்க சும்மா இது கதெல்லாம் விடுவாங்க பாருங்க. वो तो ऐसे कहानी बनाते हैं, நாங்க இந்த ஆக்குவோம் அதுவும் ஆக்குவோம், हम ऐसे हैं वैसे हैं करके कहानी நாங்க बनाते இப்படி हैं। இங்க ராயலா வாழ்ந்தணுமா. हम एकदम बहुत रॉयल நாங்களாம் சின்ன இதில் हम ஸ்கூல்ல स्कूल में படிப்போம். जब पढ़ने के टाइम, இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் चौथा पांचवा कक्षा पढ़ने के टाइम புழுவோம் பாருங்க பசங்கிட்ட, हम इतना झूठ बोलते थे ஃப்ரெண்டுங்கிட்ட. अपने दोस्तों के साथ। எங்க அப்பா இதை பண்றாரு, हमारे पिता वो काम करते இதுல हैं, ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, बहुत बड़े ऑफिस में எங்க काम வீடு कर ரொம்ப रहे हैं, பெருசா இருக்கும். हमारा घर बहुत बड़ा है। இதெல்லாம் ரொம்ப புழுவோம். அவங்க ऐसे हम झूठ ஆன்னு கேட்பாங்க बोलते थे। பாருங்க. वो मेरे दोस्त लोग भी ऐसे सुनते रहते ஆமா, எங்க பாட்டி டாக்டர் ஆக்கும், हैं। हमारे जो नानी है वो बहुत बड़ी எங்க डॉक्टर தாத்தா है, இதுவாக்கும், हमारे दादा इतना है। எல்லாம் புழுவோம் பாருங்க. ऐसे झूठ बोल के बहुत ही बड़ी நீங்க बड़ी बातें புழுவுறீங்களே, நான் करते थे। புழுவேன் நிறைய. मैं तो बहुत झूठ बोलता था झूठ बचपन में, ஏன்னா வந்து ஒரு கெத்து பாருங்க. क्योंकि हमारा ठाठ दिखाना है इसलिए। அப்படி பார்த்தலையா என்ன தப்பா நினைச்சுக்க போறேன், அப்படி क्योंकि वो பெருசா हमें பெருசா பேசுறது. गलत समझेंगे करके हम अपने आप को ठाठ बना இப்போ दिखाते கூட हैं। நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. अभी भी बहुत लोग ऐसे பெருசா हैं,
अपने आप को बड़ा दिखाते கர்த்தர் हैं। சொல்றாரு பெரிய ஆளை வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. परमेश्वर बोलते हैं बड़े आदमी को रख के मैं कुछ भी नहीं करने वाला। ஏன்னா பெரிய ஆள்னா நீ பெரிய ஆள்னு சொல்றியே நீயே பண்ணிக்கோ. तू तो अपने आप को खुद बड़ा समझ रहा है इसलिए तू खुद ही कर ले करके बोलेंगे। பெரிய ஆளுக்கு நான் தோண தேவையில்லை. बड़े आदमी के लिए मैं मेरी सहायता की जरूरत नहीं है। நீ சாதா ஆளா तू साधारण व्यक्ति நான் है, உனக்கு உதவி செய்யறேன். मैं तेरी सहायता करूंगा। ஆமென். आमेन। ஏன்னா அப்பதான் வந்து நீ அவரை மகிமைப்படுத்துவ. तभी तू परमेश्वर की महिमा करेगा। அதுதான் வேதம் சொல்லுது பாருங்க. यही पवित्र शास्त्र में बोला சின்ன गया है। தாவீதை வச்சு தான் छोटे दावीद को रखे ही பெரிய கோலியாத்தை அடிச்சார் கர்த்தர். बड़े गोलियत को मार डाले। சின்ன தாவீது छोटा दाऊद को रखे பெரிய கோலியாத்தை காலி பண்ணார். बड़े गोलियत को तो उसने मार डाला। ஆகவே தான் நீங்க சின்னவனா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. आप छोटे हैं तो आप खुश रहना है। அப்படின்னா சின்னனா குள்ளமா இருக்கிறத பத்தி இல்ல. मैं गिड्डे रहने के लिए नहीं बोल रहा हूँ। நீங்க குள்ளமா இருக்கலாம் உயரமா अगर இருக்கலாம். आप गिड्डे रहने से भी लंबे रहने से भी நீங்க தடியா இருக்கலாம் आप मोटे लोग रहने நீங்க से भी ஒல்லியா या இருக்கலாம். सुकड़े रहने से நீங்க भी கருப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம். काला होने से भी गोरा होने से நீங்க भी சின்ன வயசு சின்ன வயசா இருக்கலாம் பெரிய வயசா आप இருக்கலாம். छोटे उम्र के रहने से भी या फिर वृद्ध அத रहने பத்தி கர்த்தர் பேசல. से- उसकी बात नहीं कर रहे हैं यहाँ என்னுடைய ஆண்டவருக்கு முன்னால நான் சின்னவன் என்று நான் சொல்லிக் पर। मेरे கொள்கிறேன். परमेश्वर के सामने मैं दीन हूँ करके बोलना है। அவதான் சொல்ற சின்னவனை உன்னை பெரிய ஆளாக்கிடுவேன். छोटे लोगों को मैं बड़ा बनाऊंगा करके பாருங்க தாவீதுடைய அண்ணன்களா பெரிய பெரிய ஆளா இருந்தாங்க. दाऊद के भाई तो बहुत बड़े बड़े थे। எல்லா ராணுவத்துல வேலை செஞ்சிருந்தாங்க. वो सब तो सेना में काम कर रहे थे। ராணுவத்துல பெரிய வீரர்களா இருந்தாங்க. वो सैनिक का काम कर रहे थे। ஆனா சண்டை வரும்போது பயந்து இருந்தாங்க. जब लड़ाई आया था तो वो तो डर गए थे। ஆனா தாவீது लेकिन दाऊद சின்னதிலேயே ஆண்டவரை பாடினான். वो छोटे बचपन से ही वो அவனை परमेश्वर की துதிச்சிருந்தான். आराधना करता है, उनकी स्तुति करते रहता है। அவன் சின்ன ஆடுகளை மேய்க்கும் போதே பாட்டு वो பாடினான். जब चरवाई कर रहा था तो அவனை गीत गाता था। கடவுளை பாட கடவுளை துதிக்க परमेश्वर की आराधना करते करते அவனுக்குள்ள தேவனுடைய தைரியம் அவனுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. परमेश्वर का जो धैर्य था उसके अंदर आ गया था। இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மாச கணக்கா மிரட்டிட்டு இருக்கிறான் ஒருத்தன் நின்னுங்கன்னு. इस्राएल के लोगों को तो वो डरा रहा था गोलियत। கிட்ட வந்தீங்கன்னா அவங்களை பொடி பொடி ஆகிடுவேன்றான். वो नजदीक आने से वो मार डालूंगा करके बोल रहा था। எல்லாம் ஒளிஞ்சின்னு அப்படி பார்த்து நிற்கிறாங்க. ஐயோ இவங்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? सब लोग डर के मारे जाके छिप गए लोग। அவன் சொல்லிட்டான் நாட்டுக்கு நாட்டு சண்டை வேணாம். वो बोल रहा था कि राज्य की பிலிஸ்தர்கள் வந்து நிக்கிறாங்க இஸ்ரவேல் கிட்ட சண்டை போடுறதுக்கு. फिलिस्तर लोग इसराइल के साथ जंग करने के लिए சொல்றாங்க நாட்டுக்கு நாட்டு சண்டை வேணாம். राज्य के बीच में कोई झगड़ा नहीं எங்க चाहिए। பிலிஸ்தர்ல கோலியாத்னு ஒருத்தங்கறான். वो फिलिस्तियों को இருக்கிறான். गोलियत है சொல்றான் நின்னுங்கன்னு. गोलियत बोल रहा है ஏய் ஒத்தைக்கு வாடா एक लोग करके आओ मेरे सामने करके बोल கேள் रहा है। பாத்துக்கிறீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ऐसा बोलते சரி हैं, சினிமால கூட சொல்லுவாங்க. सिनेमा में भी बोलते हैं ஏய் ஒத்தைக்கு வா. आमने सामने आओ करके बोलते இல்லனா சினிமா வந்து பெரிய அவரு ஹீரோ அவரு. हैं। सिनेमा में तो हीरो को बहुत बड़ा करके அவர் दिखाते சொல்றாரு हैं। ஒரு 1000 பேர் வாடா பாத்துக்கிறேன் அப்படின்வாரு. वो हीरो तो बोलेगा 1000 लोग आने से भी मैं देख लूंगा। அதெல்லாம் அந்த ஃபிலிம் கிட்ட தான் वो तो सिर्फ सिनेमा கேமரா लिए கிட்ட है। தான். वो सिर्फ कैमरा में ही ऐसे बोलते हैं। நேர்ல இந்த நடிகர் நடந்து வந்தாரு வச்சுங்க. अगर सच्ची में अगर चल के आने से ஜனங்களா சேர்ந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஐயோ நசுக்கிடுவாங்கன்ட்டு. अगर लोग उनके पास आने से उनके लिए रक्षा के लिए लोग इधर उधर ठहरते हैं। ஆனா சினிமால இரும்பு அடிச்சா டம்னு அடிப்பாரு டீர்பு ஓடிச்சிரும். फिल्म में तो लोहे के ऊपर भी वो बहुत ही आसानी से मारते हैं। நான் என்ன சொல்ல வரேன்? मैं क्या बोलने वाला हूँ? அப்படிப்பட்ட உலகத்துல இல்ல கடவுள் மெய்யாகவே அவனை பெரிய லெவல் ஆக்குறாரு. परमेश्वर தாவீதை दाऊद को அவ்வளோ सच्ची में பெரிய बहुत बड़ा आदमी बना। தாவீது 11 அடியாமா. दाऊद சாரி கோலியாத் 11 அடியா. गोलियत 11 फीट का था, 11 फीट का था। சாதாரண ஆளா இருந்தான். 5 அடி தான் இருந்தான் தாவீது. दाऊद तो सिर्फ 5 फीट का था। ஆனா ஒரே ஒரு கல்ல அடிச்சான் கர்த்தருடைய நாமத்தை டம்னு அடிச்சான் காலியா. परमेश्वर के नाम को लेकर उसने एक पत्थर मारा। அததான் ஆண்டவர் சொல்றாரு यही परमेश्वर बोल रहे हैं, சின்னவனை வச்சு தான் பெரிய காரியம் செய்வார். छोटे लोग को रख के मैं बड़ा काम करूंगा। அதான் சின்ன பிரிட்டா வச்சு தான் பெரிய காரியம் செய்ய போறாரு. मैं मुझ छोटे को रख के बहुत बड़ा काम करने वाला हूं। எனக்கு பிடிக்குது என்ன சொல்றதுக்கு சின்னவன் मैं अपने சொல்றதுக்கு. आप को छोटा बोलने से मुझे बहुत पसंद आ रहा நான் है। சொல்றது இல்ல நான் தான் ரொம்ப பெரிய ஆளு வேணாம் बहुत வேணாம் बड़ा வேணாம். हूं करके मैं नहीं बोल அந்த रहा புத்தி எல்லாம் கீழே போட்டேன். हूं। वो बुद्धि तो मैंने फेंक दिया है। நான் சின்னவன் தான். मैं तो अभी छोटा ही हूँ। கடவுள் சொல்றாரு நீ சின்னவனா உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவேன் நான். परमेश्वर बोल रहे हैं तू छोटा रहने से मैं तुझे बड़ा இந்த आदमी பெருமை எல்லாம் बनाऊंगा। தூக்கி போட்டுருங்க. பெருமை सारी जो இந்த சொல்லுவாங்க இந்த பெருமை தான் பாருங்க மனுஷனை நாசமாக்கிடும். हमारे जो अहंकार है वो सबको नाश कर देता இல்ல है। அவர் சொல்றாரு வேதத்துல சொல்ற பெருமை உள்ளவனுக்கு जो கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். अहंकारी है उसके विरुद्ध रहते हैं परमेश्वर। அவதான் சாதாரண ஒரு மனுஷன் கடவுளை வந்து எப்படி நம்மளை பார்க்கறாருன்னா அவர்கிட்ட परमेश्वर हमको தாழ்த்துங்க. कैसे देखते हैं?
हमको हम दीन करना है परमेश्वर के साथ। பாருங்க சின்ன ஆளை வச்சு அடிக்கிறார் பாருங்க, वो छोटे लोग को रखे वो मारते हैं பெரிய ஆளை. ஏன்? बहुत அப்பதான் கர்த்தர் அங்க வேலை செஞ்சார் தெரியும். तभी परमेश्वर वहां पर काम किए करके मालूम होगा सभी நீங்க அவர்கிட்ட நீங்க சின்னவனா காமிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய காரியத்தை அவர் செய்வார். आप परमेश्वर के सामने नम्र बनने से ही आपके लिए बड़ा काम करेंगे परमेश्वर। ஆண்டவரே நான் சொன்ன மாதிரியே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், நீங்க துணையா நில்லுங்க இந்த மாசத்துல. आप बोलना है आप मेरी सहायता कीजिए करके, பயப்படாதே நான் உனக்கு துணையா இருக்கிறேன்ற. मत डर मैं तेरी सहायता करूंगा करके ஆமென் ஆண்டவர் கத்துங்க ஒரு கத்து. आमेन करके बोलना है। ஆமா அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். वो आपके सहायता करेंगे। யார் துணைங்க? कौन सहायता करेंगे? தேவனே துணைங்க. परमेश्वर आपकी सहायता करेंगे। என்ன மாதிரி ஜனங்க தெரியுங்களா நீங்களும் நானும்? आप और हम நீங்களும் பெரிய ஜனங்க. आप और हम कितने भाग्यवान हैं। இதெல்லாம் எண்ணி பார்த்தாலே ये सब सोच के देखने से ही ஏன் தான் நம்ம மேல இவ்வளவு அநியாயத்துக்கு ஆசை வச்சுக்கிறார் தெரியல அவரு. क्यों हमसे इतना प्रेम कर रहे हैं करके हम सोचेंगे। ரொம்ப அநியாயமா ஆசை வைக்கிறார் நம்ம மேல அவரு. प्रेम करते हैं हमसे। புரியுதா உங்களுக்கு? आपको समझ में आ रहा है? நம்ம யாரும் அவங்க நம்மளை பார்க்கலையே இவங்க நம்மளை பார்க்க நம்ம யோசனை वो பண்ணுறோம். हमारी और नहीं देख रहे ये नहीं देख रहे करके हम सोचते हैं। ஆனால் அடிக்கடி சொல்லுவோம் அவர் நம்ம மேல ஜொல்லு விட்டுனுக்கிறாரு. लेकिन परमेश्वर हमारे ऊपर तो बहुत स्नेह करते हैं। புரியுதுங்களா? आपको समझ அவரும் சொல்றாரு நான் உன் மேல ஜொல்லு விடுறேன்பா, அவ்வளோ ஆசையா நம்ம மேல. बोल रहे हैं मैं तुम्हारे साथ बहुत स्नेह करता हूँ करके। மக்களுக்கு இதெல்லாம் புரியல பாருங்க, உங்களுக்கு எனக்கே புரியல பாருங்க, எனக்கே புரியல. समझ में नहीं आ रहा है। ஏன்னா அப்பதான் புரியுது. நான் அவர் வந்து நம்ம பின்னாலேயே தோத்தின்னு வராரு. वो तो हमारे पीछे पीछे आ रहे हैं। நம்ம என்ன பண்ணோம் அவரு கண்டுக்காத வேற யாரையும் இவங்கள பிடிக்கலாமா அவங்கள பிடிக்கலாமா யோசனை பண்ணுகிறோம். हम उनको ऐसे छोड़ के इधर उधर देखते हैं। அவர் சொல்ற நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்பா வா. लेकिन परमेश्वर बोल रहे मैं तुझे पकड़ लूंगा। நான் சொல்றேன் இந்த மாசம் உங்களுக்கு துணை செய்வார் அவர். பயப்படாதே சொல்லுங்க, பயப்படாதே. பயப்பட நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा। அவர் நின்னார்னா போதங்க परमेश्वर வாழ்க்கையே மாறிடாங்க. ஆமென். आके यहाँ पर நான் சொல்றேன் சின்னவன் நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. உங்க छोटे சின்ன लोग வீடு बहुत பெரிய बड़े வீடு ஆயிடும். உங்க சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரம் ஆயிடும். छोटा உங்க व्यापार சின்ன बहुत बड़ा வாழ்க்கை व्यापार பெரிய வாழ்க்கையா மாறும். आपका छोटा जीवन உங்க வாழ்க்கையே லெவலே மாறிடும். आपका जीवन की श्रेणी बढ़ जाएगी। ஆமென். आमीन। அதனால தான் பாருங்க இது மட்டும் இல்ல, ஒரு தாவீது சின்ன தாவீது மட்டும் இல்ல, एक दाऊद को ही नहीं இன்னொருத்தன் கிதியோன் ஒருத்தங்கிறான். गिडियोन था एक। அவன் சொல்றான் वो बोल रहा है இது மீதியானுகள் தான் வந்து நாசமாக்குறான் அவங்க வாழ்க்கையை. मिद्यान लोग आके उस வந்து नाश வந்து कर रहे हैं। வந்து அவங்க ஊரெல்லாம் அழிச்சிட்டு போயிடுறானுங்க. वहाँ पर उनके शहर को पूरा नाश करके எல்லா வயலையும் எரிச்சிட்டு போயிடுறானுங்க, வயல்களெல்லாம். खेत को जला के चले சாப்பாட்டுக்கே இல்ல. उनके खाने के लिए भी कुछ அப்போ नहीं அவன் என்ன பண்ணான், வீட்டுக்கு பின்னால சின்ன ஒரு இடத்துல கோதுமை விதைக்கிறான். वो अपने घर के पीछे छोटे से जगह पर गेहूं बोया அதை था। எடுத்து போர் அடிச்சுன்னுக்கிறான். அதான் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுகிறான். उस खाने के लिए वो तैयार कर रहा था। वो கர்த்தருடைய தூதன் வந்து நிக்கிறாரு, स्वर्गदूत आके वहां पर खड़े थे। பராக்கிரமசாலியே அப்படின்றார். पराक्रमी करके उसको गिडियोन को இவன் என்ன பண்றான், இவன் பயந்தாங்கோலி இவன் ஏற்கனவே. ஏன்னா எல்லாருக்கும் பயந்துன்னு பின்னால மூலையில உட்கார்ந்து பண்ணினுக்கிறான். वो तो डरपोक था गिडियोन। இவர் வந்து பராக்கிரமசாலி என்றார். लेकिन स्वर्गदूत आके बोल रहे हैं तू पराक्रमी है। இவர் உடனே யாரு யாரை கூப்பிடுறாரு தெரியலையே. किसको पुकार रहे हैं? திருப்பி ஆண்டவர் சொல்றாரு फिर से உன்னதான் பராக்கிரமசாலியே. तुझे ही बोल रहा हूं करके बोल। இப்போ நம்ம கூடுவோம்ல சில நேரத்துல இதுல கூட்டத்துல உங்களை தான் என்னையா जैसे हम भीड़ में அவங்களையா बुलाते हैं ना, அப்படின்னும்ல, அந்த மாதிரி அவர் பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. वो स्वर्गदूत आके पराक्रमी करके बुला रहे हैं। இவன் சுத்தி சுத்தி பார்க்கறான் वो யாரையும் इधर கூப்பிடுறாரு उधर போல देख இருக்குது. रहा था किसको बुला रहे हैं। ஏன்னா இவன் பயந்துனுக்குறான். क्योंकि ये तो डरपोक था। நான் சொல்றது காலை வேளையில பயத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எடுத்து போடுவார். मैं बोल रहा हूँ परमेश्वर आपके डर को निकाल உங்க डाले। வாழ்க்கையில இருக்கிற பயம் நீங்குது. आपके जीवन में जो भी डर है उसको எதை निकाल குறிச்சு डाले। பயப்படாதீங்க. आप किसी की बात के लिए भयभीत आमीन। नहीं होना है। பாருங்க அவன் பயந்துனுக்குறான். அது பெலிஸ்தருக்கு பயந்துங்கன்னு वो फिलिस्तीन लोगों के लिए वो डर के मारे वो पीछे जाके அவன் தன் வீட்டுக்கு பின்பக்கமா वो घर के அந்த पीछे அந்த கோதுமை போர் அடிச்சுனுக்குறான். वो गेहूं को बो के बैठा हुआ था। கர்த்தர் சொல்றாரு परमेश्वर बोल रहे हैं உன்னை பராக்கிரமசாலி ஆக்குறேன். तुझे पराक्रमी बनाऊंगा। அது மாத்திரம் நீ தான் மீதியானு முறியடிக்க போற. तू मिद्यान लोगों को तू ही हराने वाला है। அவன் சொல்றான் लेकिन நாங்க गिडियोन बोल இஸ்ரவேல் रहा है, கோத்திரத்துல சின்ன கோத்திரமாச்சே, मैं तो इसराइल गोत्र में बहुत ही छोटा हूँ। சின்ன கோத்திரத்தை எங்களையே கூப்பிடுறீங்க அப்படின்னு. हाँ इसराइल के गोत्र तो बहुत छोटा गोत्र है। நான் சொன்னேன் சின்னதா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்குன்றார் அவரு. लेकिन परमेश्वर बोले जो छोटे हैं वो ही मुझे बहुत पसंद है। சாம்தேவ் சின்னதா இருந்தா அவருக்கு பிடிக்குமா? छोटे लोग ही उनको बहुत पसंद है। அவன் பாருங்க கிதியோன் ரொம்ப சின்ன, அவன் சொல்றான் எங்க சின்ன கோத்திரம், நாங்க ரொம்ப गिडियोन சின்ன बोल रहे हैं, கோத்திரம், हमारा गोत्र तो बहुत ही छोटा गोत्र உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது வா. है। लेकिन परमेश्वर उनको இந்த बुला மாதிரி रहे हैं। சொல்றல சின்னவனா வா 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 வா
நீ தான் வேணும். आपको दीन बोल रहा है ना, तू मुझे बहुत पसंद பயந்து हुआ करके கூப்பிட்டு बुला சொல்றாரு, रहे हैं। फिर बुला रहे हैं, மீதியானனை நீ தான் போய் ஜெயிக்கணும்ன்றாரு. मिद्यान देश को तू ही जाके जीत के आना है। உடனே இவன் என்ன பண்ணா, ஒரு 22,000 பேர் கூப்பிட்டுக்கிறான். तब ये गिडियोन 22,000 लोगों को उसने 1000 அதுல கூப்பிட்டுக்கிறான். 1000 लोगों को उसने ले। உடனே ஆண்டவர் சொல்ல, அடடே இவ்வளவுலாம் வேணாடாப்பா, परमेश्वर बोले इतना நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. इतना लोग नहीं चाहिए। ஏன்னா நீ 22,000 பேர் நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னுவ. तू तो 22,000 लोगों को लेके जाके मैं ही जीता करके बोलेगा। இதெல்லாம் வேணாம், ये सब नहीं चाहिए। எல்லாத்தையும் கழிச்சு காட்டினா நான் ஒரு 2000 பேர் மீறுறாங்க. फिर 2000 लोग वहां पर ठहर गए। கர்த்தர் சொன்னார், இந்த 2000 பேர் தாசி, ये 2000 लोग भी नहीं चाहिए करके எல்லாரும் ஆத்துக்கு கொண்டு போ, सबको लेके चले जाओ, எல்லாரும் தண்ணி குடிக்க சொல்லு. सभी को पानी पीने के लिए वहां पर नदी के पास लेके जाओ। எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க. सब लोग पानी पिए। 1700 பேர் கையில எடுத்து குடிக்கிறான். वहां पर तो 1700 लोग तो हाथ में पानी लेके पिए। 300 பேர் सिर्फ 300 लोग நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கிறானுங்க. कुत्ते जैसे पानी पीते हैं वैसे पिए। கர்த்தர் பார்த்தாரு, परमेश्वर देखे அந்த நக்குறவங்களெல்லாம் நக்கி அப்படியே பிடிச்சி அவனை कुत्ते के समान पानी पी रहे हैं उनको लेके आओ இந்த करके। கையில குடிச்சுக்கலாம் தெத்தி விடு. जो हाथ में लेके पिए पानी उन लोगों को चले जाने के लिए बोलो। தண்ணியே குடிக்க தெரியாம தான் நமக்கு வேணும். जिनको पानी पीने के लिए भी नहीं आता है जानते हैं उनको वही हमारे लिए चाहिए। ஏன்னா இவனை வச்சு தான் நான் ஜெயிக்க போறேன். क्योंकि मैं इन लोगों को रख के ஏன்னா சொல்லக்கூடாதுல்ல, எல்லாம் நாங்க தான் கையில அவனை அடிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. क्योंकि वो लोग नहीं बोल रहा है ना, अहंकार नहीं करना है ना, इसलिए ऐसा बोल रहे हैं परमेश्वर। சொல்லுவாரு, உனக்கு தண்ணியே குடிக்க தெரியல, நீ எங்கடா ஜெயிச்ச? तुझे तो पानी पीने के लिए भी नहीं मालूम, तो कैसे जीतेगा करके அதனால தான் அவனை கூப்பிட்டாரு. इसलिए ऐसे लोगों को उन्होंने चुना। கூப்பிட்டுட்டு ऐसे बुला के எல்லாரும் கத்திலாம் எடுத்துட்டு போக சொல்ல, वो चाकू वगैरह तलवार लेके जाने के लिए ஒரு नहीं बोला, பானை எடுத்துக்க சொல்றாரு. एक मटका लेके जाने के लिए बोला। பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சேர்ந்தீங்க. அதுக்கு தான் சொல்றேன், கர்த்தருடைய காரியத்துக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப மூளையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. आप परमेश्वर के कार्य में आने से आप अपना दिमाग इस्तेमाल नहीं करना है। மூளையை வச்சு வாழ்ந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. दिमाग के हिसाब से अगर आप जिएंगे तो आप वैसे के वैसे ही रहेंगे। வேதத்தை வச்சு வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்க. पवित्र शास्त्र को रख के आप जिएंगे तो आप बहुत बड़ा आदमी बनेंगे। ஆமா, நிறைய பேர் இதை கேட்குறோம், ஆனா இதை என்ன பண்றோம், இதை தூக்கி போட்டு அங்க போய் மைண்டை ஊட்டினுக்கிறோம். बहुत लोग ये सुन के इसको निकाल के रखे फिर अपने दिमाग से ही सोचने लगेंगे। மைண்ட் சொல்றதெல்லாம் கேட்டுனுக்கிறோம். जो दिमाग बोलता है उसके हिसाब से जिएंगे। அதனால மைண்ட் சொல்றதை கேட்டீங்கன்னா आप दिमाग के हिसाब से नहीं जीना है। கடவுள் சொல்றதை கேட்கலன்னு அர்த்தம். फिर आप परमेश्वर की बात नहीं सुन रहे हैं, इसका கர்த்தர் मतलब சொல்றாரு, परमेश्वर बोल रहे हैं அந்த 300 பேரையும் தூக்கின்னு போய் 300 लोगों को लेके பானை எடுத்துக்கோ, ஒரு பானை, एक मटका ले लो, ஒரு தீவெட்டி எடுத்துக்கோ. आग का कंबल ले लो। தீவெட்டி கரெக்டா? அது அப்ப தீவெட்டி எடுத்துக்கொன்றாரு. एक आग का कंबल ले लो। சண்டைக்கு போறாங்க, वो जंग पे जा रहे हैं, நைட்ல போறாங்க. रात के टाइम जा रहे हैं। இவங்க 300 பேர் என்ன பேசின்னு போறாங்க, वो क्या बात कर रहे हैं? वो 300 लोग சொல்லி கொடுக்குற எப்படி போனா, கிதியோன் பட்டயம், गिडियोन இது கர்த்தருடைய பட்டயம், गिडियोन का பட்டயம், இது கர்த்தருடைய பட்டயம், गिडियोन का तलवार और ये परमेश्वर का तलवार बोल रहे हैं। அப்படி சொல்லின்னு போங்கன்னாரு. ऐसा बोल के जाओ करके परमेश्वर बोल இவங்க சொல்லின்னு போறாங்க. ऐसा बोल के वो जा ஆனா रहे हैं। ஆண்டவர் அந்த எதிரி படுத்து தூங்கினுக்குறாங்க. वो जो विरोधियां हैं वो वहां पर सो रहे थे। ஆண்டவர் ஸ்டீரியோ மியூசிக்கை போடுறாரு அவங்களுக்கு. परमेश्वर एक म्यूजिक डाले, என்ன மியூசிக்னா படையெல்லாம் ஓடி ஆடுற மாதிரி जो सेना जब दौड़ के आता है वैसा सुनाई दे रहा है उन लोगों को। ஏஆர் ரஹ்மான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட தான் கற்றுக்கினாரு. ऐसा म्यूजिक उनको सुनाई दिया। வசனத்தில் இருக்குதுங்க அதெல்லாம், ये सब वचन में விளையாட்டுல. ஏஆர் ரஹ்மான், இளையராஜெல்லாம் அவர்கிட்ட தான் வந்தவங்க. ये जो म्यूजिक डायरेक्टर्स जैसे उन लोगों को देख ही आए हैं। ஸ்டீரியோ குதிரை ஓட்டு போடுறாரு பாரு, भागता है वैसा सुनाई दे रहा है। அவனுக்கு தூக்கத்தில் எந்திரிக்கிறானுங்க. वो जो विरोधियां जो सो रहे थे वो उठ ஐயோ படையே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இட்டுதான் தூக்கி போட்டு ஓடுறாங்க. बड़ा सेना आ रहा है करके वो डर के मारे उठ के भाग रहे हैं। அதுக்கப்புறம் ஓடின பேர் விடிஞ்சு பார்க்குறாங்க, फिर सुबह उठ के देखने से எல்லாம் தெரியல தலைதறிக்க ஓடிட்டானுங்க. वो तो भाग गए। இவங்க போய் 300 பேரும் போய் சேர்ந்து எல்லாத்தையும் வெட்டுறானுங்க. ये 300 लोग जाके सबको मार डाले। ஒரு படையை வெட்டுறதுக்கு 300 பேர் போதுமாங்க? क्या एक बहुत बड़ी सेना को मार डालने के लिए 300 लोग काफी हैं? நான் சொன்ன உங்க பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் முறிச்சு போடுவார். आपके बड़े பிரச்சனைகளை முறிச்சு போடுவார். உங்க பிரச்சனைகளை முறிச்சு போடுவார் கர்த்தர். आपके परेशानियों को ठीक करेंगे। உங்க போராட்டங்களை கர்த்தர் முறிச்சு போடுவார். आपके संघर्ष को ठीक करेंगे। உங்க வியாதி பிரச்சனையை முறிச்சு போடுவார். आपकी बीमारियों को ठीक உங்க கடன் பிரச்சனையை கர்த்தர் முறிச்சு போடுவார். आपकी कर्जा को पूरा உங்க குடும்ப பிரச்சனையை கர்த்தர்
கர்த்தர் முறிச்சு போடுவார். आपके परिवार உங்களுக்காக என்ன வேணுமோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்து கொடுப்பார். जो कुछ भी आपको चाहिए वो सब पूरा ஆமென். करेंगे. அதனால சொல்ல பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मत डरो, परमेश्वर சொல்லுங்க, आपकी கர்த்தர் सहायता பயப்படாதே, करेंगे। मत डरो, நான் உனக்கு துணை मैं நிற்கிறேன். तेरी सहायता करूंगा। பாருங்க, திருப்பி பாருங்க, லூக்கா புஸ்தகம் 12:32. நான் சொல்றத இயேசுவே சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? लूका निकालेंगे, 12:32. लूका 12 में 32 निकालेंगे। பாருங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். வாசிங்க. हे छोटे झुंड मत डर, क्योंकि तुम्हारा पिता को यह भाया है कि तुम्हें राज्य दे। பாருங்க என்ன சொல்றாரு? பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே. मत डर, இந்தியில मत डर, இந்தியில मत डर, मत डर, மர்த்தடர். சொல்லுங்க எல்லாம், வாய்த்து மர்த்தடர், மர்த்தடர். சொல்லுங்க, मत डर, பயப்படாதே भयपड़ादे। சிறுமந்தையே. சொல்லுங்க, சிறுமந்தையே. छोटे झुंड, छोटे झुंड, சோட்டே ஜூண்டு. சொல்ல வாய்த்து சொல்லுங்க இந்திக்கார. சோட்டே ஜூண்டு. छोटे झुंड, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, तुम्हें राज्य देने के लिए, உங்களுக்கு ராஜ்யத்தை तुम्हें राज्य देने के लिए तुम्हें राज्य देने के लिए पिता को यह भाया है। तुम्हारा पिता को भाया, भाया है. சீக்கிரமா நான் கத்துப்பேன் ஹிந்தி. आमेन, ஆமென், ஆமென். இந்தியில சொல்லுங்க, சீக்கிரமா கத்துப்பேன் ஹிந்தியில. मैं बहुत जल्दी ही सीख लूंगा हिंदी। जल्दी सीख लूंगा मैं हिंदी. आमेन, அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவர் இருக்கிறாரு, நான் சின்னவன், எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. मैं तो छोटा हूँ, परमेश्वर मुझे सिखाएंगे। அல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, நீ நம்ம ஒரு காரியத்தை முயற்சி எடுத்துனே இருக்கணும். आप तो परिश्रम करना है, ஏன்னா தேவன் நம்மளை வச்சு பெரிய காரியம் செய்ய போறாரு. क्योंकि परमेश्वर हमें रख के तो बहुत बड़ा काम करने वाला है। டைரக்டா உங்ககிட்ட நான் பேசுவேன் பாருங்க ஹிந்தியில. मैं आपसे हिंदी में ही बात करने लगूंगा, அப்ப போய் உங்களுக்கு கூப்பிட தேவையில்ல. तब इनको बुलाने की जरूरत नहीं है। ஏசாயா புஸ்தகம் 60:22. 60 में 22 देखेंगे। சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாக நடப்பிப்பேன். வாசிங் சிஸ்டர். छोटे से छोटा 1000 हो जाएगा और सबसे दुर्बल एक सामर्थ्य जाति बन जाएगा। பாருங்க, मैं यहोवा हूँ, ठीक समय पर ये सब कुछ शीघ्र करूंगा। பாருங்க, இங்கே என்ன பட்டுக்குது? இங்க அங்க சிறு மந்தைன்றாரு இது இயேசு. छोटा झुंड है, இங்க சொல்றாரு சின்னவன் 1000. यहाँ पर छोटा सा एक दुर्बल, சின்னவன் 1000, छोटा 1000 हो जाएगा சிறியவன் பலத்த ஜாதி. और दुर्बल एक सामर्थ्य बनेगा। ஆமென். பாருங்க, அப்ப நம்ம சின்னவனை தான் பெரிய ஆள் ஆக்குறாரு, छोटे को ही बहुत बड़ा बनाते हैं, சிறியவனை தான் பலத்த ஜாதி ஆக்குறாரு. एक दुर्बल को ही सामर्थ्य बनाते हैं। நான் சொன்னேன், நம்ம சர்ச்சையை சின்ன சபையை பெரிய சபையாக்க போறாரு. हमारा कलीसिया छोटे कलीसिया को बहुत बड़ा பலத்த ஜாதி உள்ள சபையாக்குறாரு. एक सामर्थ्य जाति बनाएंगे। நான் அதை விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। ஆமென். இது எப்ப நடக்குமா? ஏற்ற காலத்தில். वो कब बनेगा? ऐसा ठीक समय पर बनेगा। அது இந்த காலம்தான், वही यही ठीक இந்த காலம்தான். यही ठीक காத்திருக்கிற காலம்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இனிமேல் இதான் ரெடியான காலம். இது प्रतीक्षा करने का समय तो खत्म हो गया, यही ठीक समय है। எப்படி செய்வார்? தீவிரமா செய்வாராம். ये बहुत ही शीघ्रता से करेंगे, தீவிரமா செய்வார். बहुत शीघ्रता से पूरा करेंगे। ஹல்லேலூயா. आमेन। ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति करेंगे, கர்த்தர் பெரியவர். वो बहुत बड़े हैं। பாருங்க, இந்த சின்னவன் என்ன அர்த்தம்? ये छोटा झुंड बोलने से இயேசு தான் பெரியவர். परमेश्वर ही बड़े हैं। பிதாக்கு முதல் குமாரன் யாரு? वो परमेश्वर के लिए पहलौठे हैं, அவர் தான். இயேசு தான் மூத்த குமாரன். यीशु मसीह ही उनका पहला पुत्र है। நீங்க யாருங்க? हम लोग कौन हैं? நீங்களான இளைய குமாரன் குமாரத்திகள். हम लोग उनसे भी छोटे बच्चे हैं। அப்போ வீட்டிலலாம் சொல்லுவாங்க, जैसे घर में बोलते हैं, வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வீடுங்களில் हमारे घर में कैसे बोलते हैं? குட்டி பசங்களுக்கு, சின்ன லாஸ்ட் பசங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. जो छोटे हैं, चुटकू हैं, उन लोगों को बहुत प्यार करते हैं। ஹலோ, आमीन। இல்லையா? சின்ன பிள்ளைக்கு தான், இல்லை கடைசி பிள்ளைக்கு தான், जो छोटे हैं, சின்ன பையனுக்கு தான், जो चुटकी हैं, இல்லை சின்ன பொண்ணுக்கு தான், चुटका या चुटकी हैं, जिनको அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. बहुत प्यार देते हैं। அந்த மாதிரி பிதா उसी तरह हमारे परमेश्वर பெரியவர் இயேசு, बड़े तो यीशु मसीह हैं, நம்மலாம் சின்னவங்க, हम लोग उनके लिए चुटकू हैं, அதனால ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு. इसलिए हमें बहुत प्यार करते हैं। ஹலோ, आमीन। நம்ம எவ்வளோ தூங்கினாலும் சரி, हम
தூங்கின்னு கடை அப்படின்னு செல்லம் விடுறாரு. हम कितना सोने से भी ठीक है ஆமா, सो जाओ சர்ச்சில் வந்து தூங்கினா கூட செல்லமா தூங்கு தூங்கு. कलिश में आके सोने से भी सो जाओ பைபிள் எடுக்கலன்னா கூட போ பைபிள் எடுக்காத போ செல்லமா செல்லம். अगर बाइबल नहीं लेने से भी ठीक है जाओ बोलते हैं. செல்லம் கொடுத்துருக்கிறாரு. बहुत प्यार करते हैं. ரொம்ப நாள் செல்லம் கொடுக்கறதே இது பண்ண கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் டேய் அப்படிலாம் பேச लेकिन बहुत மாட்டாரு. दिन तक हमको ऐसा नहीं बोलेंगे. थोड़ा ஆகவே बड़ा அருமையானவர்களே, होने से ஆண்டவர் சின்னவனை उसी तरह छोटे உங்களை लोगों நேசிக்கிறாருங்க. को छोटे लोगों को बहुत स्नेह करते हैं. அவர் அதுக்காக சிலுவையில் பெரியவரை அடிக்கப்பட்டார். इसलिए हमारे जो बड़े भाई हैं उनको क्रूस पर मारा है. பெரியவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார். जो बड़े बेटा है वो हमारे लिए मारे गए. உங்களுக்காக நொறுக்கப்பட்டார். हमारे लिए पीड़ा உங்களுக்காக ரத்தம் சிந்த வச்சார். हमारे लिए लहू உங்களுக்காக பாடுபட வச்சார். हमारे लिए पीड़ा உங்களுக்காக மரிக்க வச்சார். हमारे लिए मरे, உங்களுக்காக உயிரோடு எழுப்ப வச்சார். हमारे लिए फिर से ஏன்? क्यों? உங்களை நேசிக்கிறதுக்காக. क्योंकि आपसे प्रेम करने के लिए. சின்னவனை பெரியவனாக்குறதுக்காக. क्योंकि छोटे लोग आपको बड़ा करने के लिए. சின்னவனை பலத்த ஜாதி ஆக்குறதுக்காக. आपको एक सामर्थ जाति बनाने के लिए. சின்னவனுக்கு உதவி செய்யும்படியாக. छोटे लोगों को सहायता करने के लिए. சின்னவனுக்கு உதவி உதவி செய்யும்படியாக, துணை இருக்கும்படியாக. आपके साथ रहने के लिए. ஆமென். आमीन. அவதான் நீங்களான பாக்கியவான்க. आप और हम तो भाग्यशाली हैं. கர்த்தரை குறித்து சந்தேகப்படாதீங்க. आप परमेश्वर के प्रति आप संदेह नहीं करना. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். वो हमसे बहुत प्यार करते हैं. ஆமென். आमीन. அது மட்டும் இல்லைங்க, इसके अलावा ஆபிரகாம் கூட நீங்க எடுத்துங்க. अब्राहम को निकाल देखिए. 318 பேரை வச்சு 5 ராஜாக்களை ஜெயிச்சான். 318 लोगों का रख के 5 राजाओं को जीत पाया हुआ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலைல ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. मैं क्या बोलने वाला हूँ आज? நீங்க நிறைய பேர் நம்ம நினைக்கலாம் ரொம்ப சாதாரண ஆளு आपको बहुत साधारण நினைச்சுக்கிறீங்க நீங்க. ऐसा सोच के बैठे रहते हैं. உங்களுக்கு சபையை கூட ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கலாம் நீங்க மனசுல. कलीसिया को भी ऐसा देखते होंगे शायद. வரக்கூடிய நீங்க வந்து கொண்டு இருக்கிற சபையை கூட நீங்க வந்து சின்ன சபை சின்ன சபை நினைச்சுக்கலாம். सोचते होंगे आप. கர்த்தர் சொல்றாரு, சின்ன சபை மேல தான் கர்த்தர் நேசிக்கிறார். लेकिन छोटे कलीसिया के ऊपर अति இந்த प्रेम சின்ன சபையை தான் பெரிய சபையை மாத்துறார். ये छोटे कलीसिया की बड़ा कलीसिया बनाएंगे. ஆகவே தான் இந்த காலை வேளையில பயப்படாத சிறுமந்தையே, इसलिए सुबह के समय में मत डर, உனக்கு ராஜ்யத்தை தருவேன். छोटा झुंड मत डर, मैं तुझे राज्य दूंगा. ராஜ்யத்தை அப்படின்னா நீ தான் ஆள போறீங்க. तू ही उसका शासन करने वाला है. உன்னை கேட்டு தான் இந்த கும்மிடி புல்ல முடிவெடுக்க போறாங்க. तुझसे पूछ कर ये गुमड़ी पुण्य में सारे இந்த சபையின் மூலமா தான் ये कलीसिया के द्वारा ही கிறிஸ்தவ மக்கள் பிரிந்து இருக்கிற கிறிஸ்தவ மக்கள்லாம் ஒண்ணாக போறாங்க. ये जो मसीही लोग जो तितर நீங்க எழுதி ஒண்ணா வச்சுக்கீங்க. वाले हैं. आमीन. இந்த சபையின் மூலமா தான் कलीसिया के वजह से ही நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிற கிறிஸ்தவ சபைகள் तितर हुआ जो कलीसिया है, இந்த சபையின் மூலமா கடல் ஒண்ணாக போறாங்க. हमारे कलीसिया के वजह से सब इकट्ठा होने वाले हैं. आमीन. ஏன்னா இந்த சபை கடவுள் இந்த கொடுத்த சபை कलीसिया है. என்னத்தை போதிக்குது? क्या हम प्रचार करते हैं यहाँ पर? பிரிஞ்சு இருக்கிறவங்களை சேர்க்கிறது தான் சபை. जो तितर हुए हैं उनको इकट्ठा करना है. சண்டை பண்ணுகிறவன் கிடையாது, हम इसको झगड़ा करने वाले नहीं हैं. சமாதானம் பண்ணுகிறவன். हम तो शांति लेके आने वाले அப்ப இந்த சின்ன சபை என்ன பண்ணுது? எல்லாரையும் சமாதானமாக்கும். ये छोटा कलीसिया क्या करने वाले? सबको इकट्ठा करने वाला. இந்த சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா ये कलीसिया पर अगर आप आने से உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை எல்லாம் போயிடும். आपके अंदर जो झगड़ा है वो सब चले जाएगा. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறிடும். आपके बीच में जो परेशानी है वो ஏன்னா இதோட நோக்கமே என்ன? क्योंकि हमारी जो क्या योजना சமாதானம் ஆக்குறது. यहाँ पर शांति लेके आना है. ஷாலோம். शालोम. உங்களுக்கு சமாதானம். आपके लिए शांति हो. நான் சொல்றேன், உங்களுக்கு சமாதானம். आपके लिए शांति हो. உங்க வீட்ல இருக்கிற சண்டை எல்லாம் ஒழிஞ்சு போய்டும். आपके घर की सारे झगड़ा, உங்க வீட்ல இருக்கிற குழப்பலாம் ஒழிஞ்சு போய்டும். आपके जो भी उलझने हैं सब ठीक हो जाएगा. ஏன்னா அவர் துணை நிற்கிறார் உங்களுக்கு. क्योंकि परमेश्वर आपके साथ है. அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். परमेश्वर आपके साथ है. அல்லேலூயா. आमीन. அதுதான் தேவன் சொல்றாரு, பயப்படாத. சொல்ல பயப்படாத. இன்னும் 2-3 வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். और 2-3 ஆதியாகமம் புத்தகம் 15:1. उत्पत्ति निकालेंगे. 15:1. 15 में 1 निकालेंगे. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, उत्पत्ति பயப்படாதன்னு சொல்றாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு 15. देखिए बोल रहे हैं, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார். 15 में 1 पढ़ेंगे. इन बातों के पश्चात यहोवा का यह वचन दर्शन में अब्राहम के पास पहुंचा,
हे अब्राहम मत डर, मैं तेरी डाल और तेरा अत्यंत बड़ा प्रतिफल हूँ। आमीन। பாருங்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு अब्राहम से बोल रहे हैं பயப்படாதேன்னா मत डर बोल அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब அவனுக்குள்ள இருக்கிற பயம் அவருக்கு தெரியுதான்னு தான் பயப்படாதேன்றாரு. उसके अंदर जो भय था वो परमेश्वर को मालूम हुआ, इसलिए वो बोल रहे हैं। உங்களுக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். आपके अंदर जो भय है वो मुझे नहीं मालूम होगा, लेकिन அதனால தான் இந்த நேரத்துல பயப்படாத உங்களுக்கு சொல்லிருக்காரு. इसलिए परमेश्वर आपसे बोल रहे हैं मत डर मत डर। ஹலோ, आमीन। நீங்க எதுக்காக பயந்தீங்க எனக்கு தெரியாது. आप किस लिए डर रहे हो वो मुझे नहीं मालूम। உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துனே இருக்குது. आपके अंदर एक भय है। கடவுள் சொல்ற அந்த பயத்தை நீ உனக்கு வாழ்க்கையில எடுத்துருவேன் நான். परमेश्वर बोल रहे हैं वो भय को निकालूंगा तेरे। பயப்படாதே, तू मत डर, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், मैं तेरी डाल உனக்கு बनूंगा, மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். मैं तेरी प्रतिफल बनूंगा। பாருங்க ஆபிரகாமுக்கே அந்த மாதிரி கதி. अब्राहम को ही बोल रहे हैं ऐसा, तो அப்போ நமக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, அவனுக்கே பயப்படாத வச்சேன்னா உன்னையும் பயப்படாத வச்சுப்பேன். उसी तरह मैं तुम्हारे लिए भी रखूंगा करके बोल रहे हैं। 26 अभी பாருங்க ஆபிரகாம்லாம் யாரு? விசுவாச தகப்பன். वो तो हमारे मूल அவனுக்கிட்ட சொல்றாரு பயப்படாதன்றாரு. हमारे मूल पिता से ही बोल रहे हैं वो அப்போ நம்ம கிட்ட சொல்ற மாதிரி தான் அது. फिर तो हमारे से ही बोल 26 அவங்க பையன் ஈசா கிட்ட சொல்றாரு. उत्पत्ति 26 26 24 26 में 24 இது போன வருஷம் நம்முடைய வாக்குத்தத்தம். 26 में வருஷம் வாக்குத்தத்தம் இது. पिछले அன்று ராத்திரியில யாரு ஈசாக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனுடைய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. பாருங்க எப்படி பார்த்துங்க, பயப்படாதே சொல்லுங்க. मत डर, ஆ ஆ ஆ ஆ ஆ என்றார். வாசிங்க சிஸ்டர். अभी उत्पत्ति 26 में 24 पढ़ेंगे। और उसी दिन यहोवा ने रात को उसे दर्शन देकर कहा, मैं तेरे पिता अब्राहम का परमेश्वर हूँ, मत डर, क्योंकि मैं तेरे साथ हूँ और अपने दास अब्राहम के कारण तुझे आशीष दूंगा और तेरा वंश बढ़ाऊंगा। आमीन। பாருங்க அங்க ஆபிரகாமை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருக்கிறேன்னாரு, பலனுமா. अब्राहम को देखिए बोले मत डरो, मैं तेरी डाल हूँ, கேடகம் பலனுமா இருக்கிறேன்றாரு. मैं तेरी प्रतिफल भी हूँ। இங்க ஈசாக்கை பார்த்து பயப்படாத சொல்லிட்டு इसहाक को देखिए बोल रहे मत डर, உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்றாரு. तेरे वंश को आशीष दूंगा और बढ़ाऊंगा करके बोल அப்ப रहे பாருங்க பயப்படாதன்னு சொல்லும்போது ये जब मत डर करके जब बोल கூடயே ஒரு சில காரியங்களை சொல்றாரு. उसके साथ ही कुछ और भी विषय भी बोल रहे हैं। அங்க சொல்றாரு உனக்கு பலனா இருப்பேன்றாரு, वो वहाँ पर तो बोले कि तेरी கேடகமா प्रतिफल இருப்பேன்றாரு. तेरी डाल रहूंगा। இங்க சொல்றாரு உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு, यहाँ पर बोल रहे हैं आशीष दूंगा, உன்னை பெருக பண்ணுவேன்றாரு. तेरे वंश बढ़ाऊंगा। எல்லாமே உங்களுக்கு உண்டு. அது ये सब आपके लिए भी है। அங்க ஆபிரகாம் சொல்றதா உங்களுக்கு, अब्राहम से जो बोलते हैं वो आपके लिए भी है। ஈசாக்கு சொல்றதா உங்களுக்கு எனக்கும். ईशाक से जो बोल रहे हैं वो भी आपके लिए भी है। புதிய ஏற்பாட்டுல போய்டுவோம் 2 வசனத்தை. अभी नया லூக்கா नियम 12 निकालेंगे, அதிகாரம், लूका லூக்கா 12 6 7 लूका 12 निकालेंगे, उसमें 6 और 7 पढ़ेंगे। 12 6 7 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவியை விற்கிறீர்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷரா இருக்கிறீர்கள். வாசிங் சிஸ்டர். अभी 6 और 7 पढ़ेंगे। क्या 2 पैसे की 5 गौरियां नहीं बिकती, फिर भी परमेश्वर उनमें से एक को भी नहीं भूलता, वरन तुम्हारे सिर के सब बाल भी गिने हुए हैं, अतः डरो नहीं, तुम बहुत गौरियों से बढ़कर हो। आमीन। பாருங்க இங்க சொல்றாரு, यहाँ पर बोल रहे हैं கொஞ்சம் கர்த்தர் சொல்றத கேக்குறீங்களா? आप परमेश्वर जो बोलते हैं நேரம் போதுன்னு யோசிக்காதீங்க. மண்டையில் 2 கொட்டு கொட்டலாமா? நேரம் போது சொன்னா அறிவு கொட்டு உன் வாழ்க்கையை நல்லா ஆக்குறதுக்கு தான் கர்த்தர் பேசினுக்கிறாரு. आपका जीवन अच्छा रहना है, इसलिए परमेश्वर आपसे बात உங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசினுக்கிறாரு. आपके लिए ही बता रहे हैं। நம்ம யோசிச்சுக்கிறோம் இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா யோசிச்சுக்கிறோம்ல, सोच रहे हैं ना ऐसा हो जाएगा, அதுக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. परमेश्वर हमसे சொல்றாரு 2 காசுக்கு 2 குருவி வைக்கிறான்ல, 2 पैसे के लिए 5 गौरैया, அந்த குருவி கூட நான் மறக்க மாட்டேன்றாரு. वो गौरियों को भी मैं नहीं भूलता करके அந்த குருவியே நான் மறக்க மாட்டேன்னா वो गौरियों को भी नहीं, உங்களை எப்படி நான் மறப்பேன்? फिर मैं तुम्हें कैसे भूलूंगा? நாளைக்கு நல்லா ஆகிறதுக்கு உங்களுக்காக தான் கடவுள் பேசுகிறார். आपका जीवन अच्छा रहना है, इसलिए பாருங்க परमेश्वर आपसे बात कर रहे அந்த हैं। குருவி கூட மறக்க மாட்டார். वो चिड़ियों को भी वो नहीं भूलते हैं, உங்களை எப்படி மறப்பார் அவரு? फिर
फिर आपको कैसे भूलेंगे? உங்களை மறக்க மாட்டார் அவர். आपको तो नहीं भूलेंगे. அப்ப குருவியே மறக்க மாட்டார், உங்களை எப்படி மறப்பார்? वो चिड़ियों को ही नहीं भूलेंगे तो आपको कैसे भूलेंगे? ஆகவே தான் சொல்றார் பயப்படாதீர்கள். इसलिए बोल रहे हैं मत डरो. எல்லா அடைக்கலம் குருவியை காட்ட நீங்க பெரிய ஆள். सारे गौरवों से आप बढ़कर हैं. உங்களுக்கு விசேஷத்த காரியம் உங்களுக்கு செய்வேன். आपके लिए बहुत ही विशेषित कार्य करेंगे. விசேஷமான காரியம் நடக்கும் உங்களுக்கு. बहुत अत्यंत बड़ा काम होगा. हालेलुया. आमेन. प्रेज द लॉर्ड. आमेन. மார்க் 5:36 பாருங்க. मार्कुस निकालेंगे 5:36. उसमें 5 में 36 निकालेंगे. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். ஏன்னா சொல்லுங்க, आज प्रचार में कर रहा हूँ. சில காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்போது நீங்க கஷ்டப்படுவீங்க. कुछ कार्य आपके जीवन में होने से आपको बहुत दुख होगा. ஏன்னா முன்கூட்டியே கடவுள் பேசுவார். क्योंकि पहले से ही परमेश्वर ने बात किया होगा. முன்கூட்டியே பேசும்போது நீங்க வாங்கி வச்சுக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். जब परमेश्वर बात करने के टाइम आप उसको ग्रहण करने से आपको आशीष मिलेगा. பாருங்க யோசேப்புக்கு ऐसे यूसुफ को முன்னாலேயே விஷனை கொடுக்கறாரு. पहले से उसको दर्शन दिए. அந்த விஷன் தான் உங்க வாழ்க்கையில் நடக்குது. वो जो दर्शन दिए उसी के हिसाब से उसके जीवन में இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு ஒரு விஷன் மாதிரி. ये जो वचन जो मैं बोल रहा हूँ वो सब आपके लिए एक दर्शन के जैसा है. இந்த விஷனை நீ வச்சிக்கலனா உங்க வாழ்க்கையில நீங்க போக முடியாது. आपको ग्रहण नहीं करने से आपको जीवन में आगे नहीं बढ़ सकते. பாருங்க இங்க 5ஆம் அதிகாரத்துல ये मरकुस 5 निकालेंगे. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி போதும். मरकुस 5 में 36 पढ़ेंगे. जो बात वे कह रहे थे उसको यीशु ने अनसुनी करके आराधनालय के सरदार से कहा, मत डर, केवल विश्वास रख. பாருங்க, பயப்படாதே, मत डर, விசுவாசம் உள்ளவனாய் இரு. केवल विश्वास रख. என்ன சொல்றாருன்னா, क्या बोल रहे हैं? இந்த யவீரின் என்ற ஒரு ஆளு यवीन बोल के एक ना குழந்தை வந்து பொண்ணு வந்து சாவர நிலையில இருக்குது. उसका जो पुत्री थी वो मरने के अवस्था में थी. அந்த யவீரை அழைச்சிட்டு போறாரு. இயேசு அழைச்சிட்டு போறாரு. यीशु मसीह को लेके जा रहे थे. ஆனா பாதி தூரம் போகும்போது वो थोड़ी दूर जाते ही 12 வருஷமா வியாதிப்பட்ட பெண்ணு பார்க்கறாங்க. वो 12 साल से जो स्त्री बीमार थी उसको देखे थे. அங்க கொஞ்ச நேரத்தை செலவாயிடுது. वहां पर थोड़ा समय वहां पर बीत அப்ப இவர் என்ன பண்றாரு, என்னடா லேட் ஆகுதே, அங்க வீட்டுக்கு போனா செத்துருவாளேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுகிறாரு யவீர். यवीर वो घर जाने के लिए तो देर हो रहा है, हमारी पुत्री वहां पर बीमार पड़ी है करके. அப்ப லேட்டா அதே மாதிரி ஆயிடுச்சு. ऐसे देर हो रहा है करके सोचने से ऐसे வீட்ல இருந்து வந்து சொல்றாங்க, घर के लोग आके बोल रहे हैं அந்த பொண்ணு செத்துச்சு, वो उनकी बेटी मर गई है, இனிமேல் போதகரை கூப்பிட வேணாம், अभी उनको नहीं बुलाना है करके அப்படி சொன்ன உடனே ऐसा बोलते हैं. இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, यवीर को देख के बोले, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. मत डर, विश्वास रख. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில தப்பான செய்தி கேட்பீங்க. ऐसे हम कुछ गलत தப்பான समाचार செய்தி सुनने से கேட்பீங்க. ऐसे सुनने से நீங்க ஆண்டவர் இந்த காலையில சொல்ல விசுவாசம் உள்ளவனாய் இரு. आप यीशु मसीह आपसे बोल रहे हैं आप विश्वास के साथ रहना है. விசுவாசத்தை விட்டுறாத. विश्वास को कभी नहीं छोड़ना है. விசுவாசத்தை விட்டுட்டா வாழ்க்கை நான் சரியாவாது. विश्वास को छोड़ने से आपका जीवन में कुछ नहीं होने वाला है. தப்பான செய்தி கேட்கும்போது गलत बात सुनने से பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मत डर, मैं तेरी सहायता करूंगा. ஹலோ, आमेन. இருக்கிறீங்களா? आप हैं? அப்ப பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனா இருங்க. आप विश्वास के साथ रहना. கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பார். परमेश्वर आपके साथ रहेंगे. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். परमेश्वर आपके साथ रहेंगे. கடைசியா அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட ஆண்டவர் பேசுறார் பாருங்க. 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 18. प्रेरित में 18 निकालेंगे. அப்போஸ்தலர் நடவடிக்கை 18 प्रेरित में 18 ஒரே ஒரு வசனம், उसमें एक वचन है. 9, 10 ரெண்டு வசனத்தை வாசிச்சு முடிக்க 9 போறோம். और 10 पढ़ेंगे. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு अनेक ஜனங்கள் உண்டு என்றார். 9 और 10 पढ़ेंगे. और प्रभु ने रात को दर्शन के द्वारा पौलुस से कहा, मत डर, वरन कहे जा और चुप मत रह, क्योंकि मैं तेरे साथ हूँ और कोई तुझ पर चढ़ाई करके तेरी हानि न करेगा, क्योंकि इस नगर में मेरे बहुत से लोग हैं. आमीन. பாருங்க, எல்லார்கிட்டயும் பயப்படாதான் சொல்றார் ஆண்டவர்.
सभी से बोल रहे हैं मत डर। ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, अब्राहम से बोल रहे हैं, ஈசா கிட்ட சொன்னாரு, इसहाक से बोल रहे हैं, பிறகு அங்க வந்து என்ன சொல்றாரு, யவீர் கிட்ட சொல்றாரு, यवीर से बोल रहे हैं, இங்க பவுல் கிட்டயும் சொல்றாரு. यहाँ पर पौलुस से भी बोल रहे அப்ப हैं। எல்லா மக்கள் கிட்ட கர்த்தர் பேசுறாரு. सभी लोगों से परमेश्वर நீங்க बात இங்க कर रहे हैं। நீங்க பவுலா இருக்கலாம், யாரோ ஒருத்தர், आप जो நீங்க कोई அரிசா भी हो, இருக்கலாம். आप कोई भी हो, हरीश हो, கடவுள் சொல்ல உங்களை பத்தி பேசுறாரு, பயப்படாதே. आप मत डरो करके बात कर रहे हैं। கர்த்தர் வந்து உனக்கு உன் கூட துணை இருப்பாரு. परमेश्वर आपके साथ हैं। நீ பயப்படாம பேசு. तू मत डर और बात कर இங்க करके பெரிய बोल। காரியங்கள் உனக்கு நடக்க போகுது. यहाँ पर बहुत बड़ा काम होने वाला है। உங்களுக்கு பெரிய காரியம் நடக்க போகுது. आपके लिए बहुत बड़ा काम होने சொல்லுங்க, वाला எனக்கு है। பெரிய காரியம் நடக்கும். आप बोलिए मेरे लिए बहुत बड़ा काम கர்த்தர் होने பெரிய वाला है। வழிவாசலை திறப்பார். परमेश्वर बहुत बड़ा द्वार खोलने वाला நமக்கு है। அற்புதங்களை செய்வார், हमारे लिए अद्भुत कार्य करेंगे, அதிசயங்களை செய்வார். चमत्कार करेंगे। பயப்படாதே, मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरे साथ हूँ। உன் வலது கையை பிடித்து तुम्हारे दाहिने हाथ को நான் உனக்கு पकड़कर துணை நிற்கிறேன்னு मैं சொல்லிக்கிறேன். तेरे साथ हूँ। ஆகவே கடவுள் பயப்படாது, इसलिए கர்த்தர் கூட இருக்கிறார், परमेश्वर बोल பயப்படாது. रहे हैं, डर मत डर। ஆமென். आमेन। விசுவாசம் மூலம் இருங்க. विश्वास के साथ रहे। நம்ம ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना करेंगे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லா காரணங்களும் உயர்த்து. परमेश्वर की स्तुति करिए, धन्यवाद कीजिए। அவர் பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு मत சொல்லிக்கிறார். डर, मैं तेरी सहायता करूंगा करके நீங்க परमेश्वर சின்னவனா, बोल रहे हैं। आप छोटे हैं, உங்களை பெரிய ஆளாக்குவார். आपको बड़ा बनाएंगे। உங்களை சின்னவனை தான் பெரிய ஆளாக்குவார். आप छोटे लोग को ही बड़ा சின்னவனை தான் बनाएंगे। பெரிய ஜாதியாக்குவார். छोटे लोगों को சின்னவனை தான் सामर्थ्य உயர்த்துவார். बनाएंगे, उनको ऊंचा சின்னவனை தான் ஆசீர்வதிப்பார். करेंगे। छोटे लोगों को ही आशीष சின்னவனை தான் देंगे। சுகப்படுத்துவார். छोटे लोगों को ही சின்னவனா बड़ा இருக்கிறீங்களா? करेंगे। आप छोटे हैं, உங்களை கடவுள் உயர்த்துவார். आपको बहुत बड़ा உங்க आदमी பிரச்சனைகளை बनाएंगे। மாத்துவார். आपकी परेशानियों को உங்க बदलेंगे। சண்டை சச்சரவுலாம் மாத்துவார். सारे झगड़े लड़ाई को ठीक करेंगे। தைரியமா இருங்க. आप धैर्य के साथ रहिए। ஹalleluya. आमेन। அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். सच्चे समय के लिए धन्यवाद। கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से இந்த சமூகத்துல வருகிறோம். आपके सम्मुख में आ रहे हैं। ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக ये सुबह நன்றி. के समय के लिए இந்த धन्यवाद। பிப்ரவரி மாசம் ये फरवरी महीना முதல் தேதிக்காக நன்றி. पहले तारीख को சத்தியத்தை கேட்ட आपके सत्य को எல்லா மக்கள் மேல जो भी आपके இப்படி सत्य பிரச்சனை वचन விளங்கட்டும். सुना ஆண்டவரே, है उन பயப்படாதே, आपका आशीष हो। நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னவரே, मैं तुम्हारी सहायता करूंगा। ஜனங்களுக்கு துணை நிற்பீராக. आप सभी लोगों के साथ रहेंगे। நான் உன்னை எந்திரமாக்குவேன், मैं तुझे एक बहुत बड़ा यंत्र बनाऊंगा। போர் அடிக்கிற எந்திரமாக்குவேன் சொல்லியிருக்கீங்களே, आपने वो गाँवने के जैसे यंत्र बनाऊंगा बोला है। அப்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் திடப்படுத்துங்க, ऐसे एक एक लोग को भी आप दृढ़ बनाइए। பலப்படுத்துங்க அப்பா. आप बलवान बनाइए। விசுவாசத்தை தாங்கப்பா, आप विश्वास दीजिए। நம்பிக்கையை தாங்கப்பா, आप भरोसा दीजिए। தைரியத்தை தாங்கப்பா. आप धैर्य இந்த दीजिए। வார்த்தையெல்லாம் ये जो वचन है, ஜனங்களுடைய வாழ்க்கையில सभी के जीवन அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. ऐसे ही हो पाए। ஜனங்கள் உள்ளான மனுஷன்ல वो उनके मन में வளரட்டும் ஆண்டவரே. उनके मन में वो बढ़ पाए। உள்ளான மனுஷன்ல वो अंदर अंदर के मनुष्य में அவங்க கடவுளை அறிகிற அறிவில वो நிரப்பப்படட்டும். आपको जान पाए पिता। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. एक एक जन को भी आप ஒரு आशीष ரத்தத்தை दीजिए। தெளிக்கிறோம். लहू को छिड़का रहे। சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். उनके शरीर में चंगाई हो। சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். शरीर में சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். सारे शरीर में எல்லா பண நெருக்கடியிலிருந்து வெளியே வருவார்களாக. सारे पैसे की परेशानी दूर हो जाए। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. आशीर्वाद हो पाए। நன்றி ஆண்டவரே. धन्यवाद। உம்முடைய தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். आपकी ईश्वरीय शांति एक एक के ऊपर भी हो। ஷாலோம் शालोम ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கட்டும். एक एक जन के ऊपर भी शांति हो। எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். सारी स्तुति महिमा और आदर आपको देते हैं। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.